ஹெப்ரோன் விஷன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் இருக்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் என்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்கின்ற சிந்தையோடு அமர்ந்திருப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச விரும்புவது தள்ளப்பட்ட கல் என்கின்ற தலைப்பில் உங்களிடத்தில் பேச உள்ளேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. என்னை கேட்கின்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு எந்த சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம்,
அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் என்றால் உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை பேச விரும்புகின்றார். refused stone has become the cornerstone. தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நாம் ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்றால் மனம் ஒடிந்து போக வேண்டாம். மூளைக்கு தலைக்கல்லாக்குவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 118 அதனுடைய 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல், அற்பமாய் எண்ணப்படுகிற கல் எப்படி மூளைக்கு தலைக்கல்லாகும்? அது கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். அது நாம் பார்க்கின்ற போது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கும். தேவன் செய்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் உணர்ந்து கொள்ளவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒருவேளை நாம் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் டு மை காட். நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நம்மை மேன்மையானவர்களாய், ஒதுக்கப்பட்ட நம்மை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறது அவரால் ஆகும் என்று நாம் அறிய வேண்டும். மனம் ஒடிந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற போது வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவராய், தைரியம் ஊட்டுகிறவராய் நம்மண்டையில் இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நான் உங்களோடு கூட சொல்லிக்கொள்வது, கிறிஸ்துவுக்குள் நாம் திடன் கொண்டவர்களாய் வாழ வேண்டும். பக்தனாகிய தாவீது ஒரு தள்ளப்பட்ட கல் அல்லது அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு கல் தான். 118ஆம் சங்கீதத்தை ஆக்கியோன் தாவீது என்றுதான் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஈசாயிடைய இளைய மகனாய் காணப்படுகின்றார், 8வது மகனாய். சவுலுக்கு பதிலாக ராஜாவாக ஒருவரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சாமுவேலை அனுப்புகின்ற போது சாமுவேல் ஈசாயின் வீட்டில் வருகின்றார். 7 மகன்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஈசாய், தாவீதுடைய தகப்பனாகிய ஈசாய் அனுப்புகின்றார். ஆனால் தாவீதோ ஆடு மேய்க்கிறவனாய் மலைகளிலேயும் குன்றுகளிலேயும் அலைந்து கொண்டிருக்கின்றான். இவனை குறித்த ஞாபகம் யாருக்கும் இல்லை. மற்றவர்கள் வாட்டச்சாட்டமாக, அழகுள்ளவர்களாக, கம்பீர தோற்றத்துடன் இருக்கின்றார்கள். அதற்கொத்த கம்பீரம் ஒருவேளை தாவீதிடத்தில் இல்லையாய் இருந்திருக்கலாம். அழகுள்ளவன் தான் தாவீது. ஆனாலும் அவர்கள் செய்கிறதான வீர தொழில்கள், உலகத்திலே ராஜ அரண்மனையிலே அவர்கள் செய்கின்ற பணிகள் அல்லது அந்த தேசத்தில் அவர்கள் செய்த பணிகள் அல்ல தாவீது செய்தது. தாவீது ஆடு மேய்க்கிறவனாய் சாதாரண ஒரு தொழில் செய்கிறவனாய் இருந்தான். இவனை அற்பமாய் எண்ணினபடியினால்தான் இவனை குறித்த ஞாபகம் யாருக்கும் வரவில்லை. ஒருமுறை கோலியாத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்லி கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக சவால் விட்டு கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே ஈசாயுடைய எல்லா பிள்ளைகளும் கடந்து செல்கிறார்கள். தாவீது அங்கே செல்லவில்லை. தாவீதை விசாரிக்கும்படியாய் அனுப்புகின்றான் ஈசாய். அங்கே போனபோது அவனுடைய சகோதரர்கள் என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா? நீ இங்கே எதற்கு வந்தாய்? இந்த யுத்த களத்தில் நீ எதற்கு வந்தாய்? தாவீதுக்கு யுத்தத்தில் பரிச்சயம் இல்லை. தாவீதுக்கு ஆடு மேய்த்து தான் பழக்கம். நீ இங்கே எதற்கு வந்தாய்? அவனுக்கு ராஜ வஸ்திரம் தரித்து பழக்கமில்லை, யுத்தத்திற்கான வஸ்திரம் தரித்து பழக்கமில்லை. அவன் அற்பமாய் எண்ணப்படுகின்றான். ஆனால் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தபடியினால் அவன் அற்பமாய் எண்ணப்பட்டான்.
அவன் ஒரு தள்ளப்பட்ட கல்லாய் காணப்பட்டால் ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியினால் அவனை மூலைக்கு தலைக்கல்லாக்கினார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 7 பேரும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. தன்னுடைய தகப்பன் ஈசாயால் நினைவு கூறப்பட்டவர்கள் அந்த 7 பிள்ளைகளும் ராஜாவாக ஆக வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஆனால் தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். கோலியாத்துக்கு முன்பாக எந்த சகோதரர்களும் நிற்க முடியவில்லை. அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது, ஒரு வேட்டைக்காரன் போன்ற தாவீது தான் கோலியாத்தை முறியடிக்க முடிந்தது. இது எப்படி ஆயிற்று? அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. என கேட்கின்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்மை பார்க்கின்ற போது ஒருவேளை தோற்றத்தின்படி நாம் அற்பமாய் இருக்கலாம், அல்லது ஞானத்திலே உலக மக்களுக்கு ஏற்ப இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்தஸ்திலே நாம் குறைந்து போனவர்களாய் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நாம் பண ரீதியாக வசதியிலே நாம் குறைந்தவர்களாய் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக நாம் கருதப்படுகிறோம் என்றால், அன்பு தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறாய் என்றால், ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் சோர்ந்து போக வேண்டாம். ஈசாயை மேன்மைப்படுத்தினவர், மூளைக்கு தலைக்கல்லாக்கினவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் தெரிந்து கொண்டதான நோக்கத்தை நம்மில் நிறைவேற்றுகிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கின்ற போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது: ஆகாதென்று உங்களால் தள்ளப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். ஆகாதென்று உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். சங்கீதக்காரனாகிய தாவீது இதை தீர்க்க தரிசனமாய் சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விதத்தில் தாவீதுடைய வாழ்க்கையிலும் இது ஒத்து போகின்றது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனமாகவும் இருக்கின்றது. இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே தள்ளப்பட்ட கல் என்று சொல்லப்படுகின்றது, இங்கே அற்பமாய் எண்ணப்பட்ட கல். ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்கின்ற போது, this is the stone which was set at not of you builders, which is become the headstone of the corner, was set at not of you. அப்படி சொன்னால் பூஜ்யம், ஒன்றுக்கும் உதவாத கல், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒன்றுக்கும் உதவாதது. இது தள்ளப்பட்ட கல் என்று மட்டுமல்ல, அற்பமாய் எண்ணப்பட்ட கல் என்று மட்டுமல்ல, ஆங்கில வேதாகமத்தை மொழிபெயர்த்து பார்த்தால் அது ஒன்றுக்கும் உதவாதது, இதில் ஒன்றுமே இல்லை, பிரயோஜனம் இல்லாதது என்று ஒதுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு சமூகத்திலே நாமும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று ஒருவேளை மக்கள் நம்மை நினைக்கலாம். ஆனால் நாம் பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று கர்த்தர் நம்மை கண்டிருக்கிறார். வேதத்தில் அநேக புறக்கணிக்கப்பட்டவர்களை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல்லானார். ஆகாதென்று இவர் ஒன்றுக்கும் கொள்ளாது, இவரை கொண்டு பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கின்ற போது, அற்பமாய் எண்ணப்படுகின்ற போது, இவர் பூஜ்யம் என்று நினைக்கின்ற போது, கர்த்தர் அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து உயர்த்துகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 55, 56 வசனங்களில் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், அவருடைய சொந்த ஊரிலே இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் மரியாளுடைய மகன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் அல்லவா, இவனுடைய சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த சாதாரணமான மனிதனா, இவனால் எப்படி இவைகளை எல்லாம் செய்ய முடியும்? இவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என கேட்கின்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்குள் இருக்கிற தேவ பலனும் தேவ ஞானமும் ஒரு நாளில் வெளிப்படும். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கின்ற போது அவரே நமக்கு தேவ பலமும் தேவ ஞானமுமாயிருக்கிறார் என்பதை உலகம் அறியும்படியாய் கர்த்தர் செய்வார்.
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தில், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் உடங்கும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று உலகம் கண்டது. மரியாளுடைய குமாரன் அல்லவா? இவன் எப்படி இவைகளை எல்லாம் செய்ய முடியும்? இவன் சாதாரணமான குடும்பத்தில் உள்ளவன். ஆனால் இவர் யார் என்பதை மக்கள் அறியும்படியாய் கர்த்தர் அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், சத்துருவை தோற்கடித்தார், மூளைக்கு தலைக்கல் என்ற பெயரை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இயேசு இவ்விதமாய் நமக்கு முன்னே மாதிரியாய் போனார். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டாரோ அவ்வளவாய் தம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறதற்கு அவர் விரும்புகிறவராயிருக்கிறார். இன்னும் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அநேகரை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்களிலே பிறவி குருடன் ஒருவனை குறித்து பார்க்கின்றோம். அன்றைய 1ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது பிறவி குருடன் ஒருவன் இருந்தான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அவன் சொஸ்தமாகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கின்றார். சேற்றை அவனுடைய கண்களிலே பூசி அவன் பார்வையடையும்படியாய் செய்கின்றார். பிறவிக்குருடன் ஒருவன் பார்வையடைவது சாதாரணமான காரியமில்லை. உலக தோற்றம் முதல் இப்படி நடந்ததே கிடையாது. அவனை விசாரிக்கின்றார்கள் மக்கள், பரிசேயர்கள் விசாரிக்கின்றனர், அந்த இடத்து மக்கள் விசாரிக்கின்றனர். இவனிடம் வந்து இது எப்படி நடந்தது, இயேசு செய்தார் என்று சொல்லுகின்ற போது அதை மாற்றி சொல்லத்தக்கதாக அவனை மிகவும் கேள்வி கேட்டு துன்புறுத்துகின்ற ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் பிறவிக்குருடன் சொல்லுகின்றான், எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு பார்வை இல்லாமல் இருந்தது, இப்போது நான் பார்வை அடைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிறவி குருடனாயிருந்த நான் பார்வை அடைந்திருக்கிறேன். இவன் இதை கிறிஸ்து எனக்கு செய்தார். இயேசு கிறிஸ்து அவர் பாவி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவர் பாவி என்றோ பாவம் இல்லாதவர் என்றோ எனக்கு தெரியாது. ஒன்று எனக்கு தெரியும், நான் குருடனாயிருந்தேன், இப்போது பார்வை உடையவனாயிருக்கிறேன். அது எனக்கு தெரியும், அதை அவர்தான் செய்தார் என்று அறிக்கையிட்ட போது அவனை அந்த இடத்திலிருந்து, அந்த ஊரிலிருந்து அவனை புறம்பே தள்ளுகின்றார்கள். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட அவனை, புறம்பாக்கப்பட்ட அவனை தெரிந்து கொண்ட தேவன் கடந்து வருகின்றார் அந்த இடத்திலே. பிறவி குருடனை பார்த்து அவன் தள்ளப்பட்டதை அறிந்து அவனிடத்தில் வந்து ஆண்டவர் கேட்கின்றார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? பிறவி குருடன் சொல்லுகிறான், நான் உம்மை விசுவாசிப்பதற்கு நீர் யார் என்று நான் அறியேன். நீ பார்வையடையும்படி செய்தது நான் தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை கண்டிருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மை தாழ்வான நிலையிலிருந்து உயர்த்திய பல சந்தர்ப்பங்களை நாம் அறிந்திருக்கிறோம். மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற போது ஆண்டவர் நம்மை ஆதரித்ததை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இதை யார் செய்தது என்பதை தெரியாமல் இருக்கிறோம். இந்த பிறவி குருடனை போல அந்த தள்ளப்பட்ட நேரத்திலே தூக்கி எடுக்கும்படியாய் அங்கே இயேசு கிறிஸ்து வந்தார், அவரை அறியும்படியாய் செய்தார். அப்போது பிறவி குருடன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று பணிந்து கொண்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர்கள் ஆகும்படியாகவும் நியாயம் தீர்க்கும்படி இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காணாதவனாய், பார்வையில்லாதவனாய், பிறவி குருடனாய் இருந்தவனை ஆண்டவர் பார்வை கொடுக்கும்படியாய்
தள்ளப்பட்ட அவனை நேசித்தவராய், அவரை விசுவாசிக்கும்படியாய் அவரிடத்தில் வந்து அவனோடு பேசுகிறவராய் காணப்பட்டார். என்னை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். புறம்பாக்கப்பட்ட இந்த பிறவி குருடன் சற்றும் யோசித்து பார்த்திருக்க மாட்டான். இந்த இயேசு தான் தள்ளப்பட்ட நேரத்திலே தன்னிடத்தில் கடந்து வந்து பேசுவார் என்று. ஆனால் இந்த பிறவி குருடன் எதிர்பார்க்காததை இயேசு செய்தார். அவன் விசுவாசிக்கும்படியாய் அவனோடு பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, அற்பமாய் எண்ணப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் என்னிடமும் பேசுவாரா, நானும் அவரை காண முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். பெரிய போதகர்கள், பெரிய பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் தான் காண முடியும் என்று என்னை கேட்கின்ற அன்பு ஆத்துமாவே, ஆண்டவருடைய சமூகத்திலே நீ ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்படுகின்ற போது, கர்த்தர் உன்னை அழைத்திருந்தார் என்றால், நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாய் என்றால், அவர் செய்த நன்மைகளை அறிக்கை செய்வாய் என்றால், ஆண்டவர் உன்னோடு பேசுவார். நீ அவரை பார்க்கும்படியாய் செய்வார். புறஜாதிகள் காண முடியாததை, அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், பெருமையுள்ளவர்கள் காண முடியாத அந்த மகத்துவத்தை நீ காணும்படியாய் செய்வார். நீ கேட்கும்படியாய் செய்வார். பெரியவர்கள் என்று சொல்லி ஆணவம் கொள்ளுகிறவர்கள் கேட்க முடியாத தேவ சத்தத்தை நீயும் நானும் கேட்க முடியும். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, உள்ளத்தில் இடம் கொடுங்கள். உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்கும் என்றால், தள்ளப்பட்ட நிலைமையிலே நொந்து போகாமல் கர்த்தர் எனக்கு துணை உண்டு என்கின்ற நம்பிக்கையோடு இருங்கள். புறக்கணிக்கப்பட்ட உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக்குவது ஆண்டவருடைய கரமாயிருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த முடியும். இன்னும் புறக்கணிக்கப்பட்டதான அநேகரை வேதத்தில் பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, அங்கே யாக்கோபுடைய முதல் மனைவியாகிய லேயாளை பார்க்கின்றோம். இந்த லேயாளுக்கு கூச்ச பார்வை உண்டு. இந்த கூச்ச பார்வை இருக்கிறபடியினால் அவளுடைய உடம்பில் ஒரு அங்கவீனம் அல்ல, அது ஒரு குறைபாடாய் காணப்பட்டபடியினால் தன்னுடைய கணவனால் உதாசீனப்படுத்தப்படுகிறாள், அற்பமாய் எண்ணப்படுகிறாள். அவளுடைய கணவனின் அன்புக்காக ஏங்குகிறாள். அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே வருகிறாள். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருப்பினும் யாரைத்தான் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இயேசுவின் வம்ச வரலாறிலே அங்கே லேயாளுடைய குமாரனாகிய யூதாவைத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த யூதா யாருடைய மகன்? லேயாளுடைய மகன். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் இந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே வருகிறாள். மேன்மையானவர்கள் அல்ல, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். எனவே என்னை கேட்கின்ற அன்பு ஆத்துமாவே, லேயாள் எவ்வளவு வேதனையோடு கூட இருந்திருப்பாள். அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்னும் வேதத்திலே பார்க்கின்ற போது, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, யூதா பாறை செய்யும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாமார் என்கிறவள் ஒரு புறக்கணிக்கப்பட்டவள். லேயாள் கணவனால் அற்பமாய் எண்ணப்பட்டவள். இந்த தாமார் தன்னுடைய மாமனாகிய யூதாவால் தள்ளிவிடப்பட்டவள். தன்னுடைய வீட்டிலே போய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ கைம்பெண்ணாய் இருக்க வேண்டும். தாமாருடைய முதல் கணவன் இறந்து போகின்றான். 2வது கணவன் ஓனான் இறந்து போகின்றான். 3வது மகனாக யூதாவுடைய மகனை சேலாவை திருமணம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த யூதா
சற்று பயந்தவனாய் தாமாருக்கு யூதாவுடைய 3வது மகனை திருமணம் பண்ணி வைக்கவில்லை. அவள் அந்த வீட்டில் இருக்கின்ற போது யூதா சொல்லுகின்றார், நீ கைம்பெண்ணாய் உன் வீட்டிலே போய் இரு, நீ இன்னொருவரை திருமணம் பண்ணவும் முடியாது, நீ அங்கே போய் கைம்பெண்ணாய் இரு என்று சொல்லி அனுப்பி விடுகிறாள். அவள் சற்று புறக்கணிக்கப்பட்டவளாய் காணப்படுகிறாள், தள்ளிவிடப்பட்டவளாய் காணப்படுகிறாள். இவள் இந்த வீட்டில் இருந்தால் மீண்டும் பல சேதங்கள் வருமோ என்று பயந்தவனாய் அகற்றி விடுகிறான். அதே தாமார் இயேசுவின் வம்ச வரலாற்றிலே வருகின்றாள். ஹல்லேலூயா! இது யாரால் செய்ய முடிந்தது? இதற்கு காரணம் என்ன? தாமார் ஒரு தைரியமான பெண் தான். இந்த தாமார் மீதும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஹல்லேலூயா! ஆண்டவர் எப்போதும் தள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர் சமூகத்திலே நெருங்குகின்ற போது அவள் முக்காடிட்டு கொண்டு பட்டணத்தின் வாசலே இருக்கிறாள். அவள் வேதனையோடு கூட இருக்கின்றாள். அவளை ஆண்டவர் கண்டிருந்தார். என்னை கேட்கின்ற அன்பு ஆத்துமாவே, லேயாள் அற்பமாய் தன்னுடைய கணவனால் எண்ணப்பட்டாள். லேயாளை ஆண்டவர் கண்டிருந்தார். அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தாமார் அற்பமாய் புறக்கணிக்கப்பட்டாள். தன்னுடைய மாமனாரால் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறாள். ஆனால் ஆண்டவர் அவளை மேன்மையாக வைக்கின்றார். வேதத்தில் இன்னொரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கின்றோம், ராகாப் என்கின்றவள். இந்த ராகாப் என்கிறவள் ஒரு வேசி என்று பட்டம் எடுத்தவள். ராகாப் வேசி என்ற பட்டம் பெற்றவள். எரிகோ பட்டணத்தின் மதிலிலே அங்கே அவளுடைய வீட்டை கட்டிக்கொண்டு அவள் அமர்ந்திருக்கின்றாள். அவளுக்கு இப்படிப்பட்ட பட்டம்தான் உண்டு. அவளை நேசிக்கிறதற்கு யாரும் இல்லை. பட்டணத்தார் புறக்கணிக்கின்றார்கள். பட்டணத்தாரிடமிருந்து அவளுக்கு நேசமில்லை, எந்த தயையும் இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து அவளுக்கு தயை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா! ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிளக்க பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து வர பண்ணினார் என்றும் அவருடைய அற்புத செயல்களை ராகாப் கேட்டபோது கர்த்தருக்கு பயந்தாளே தவிர அந்த எரிகோ பட்டணத்தின் ராஜாவுக்கு பயப்படவில்லை. எரிகோ பட்டணத்தின் ராஜாவை விட தேவன் பெரியவர் என்பதை அறிந்து கொண்டாள் ராகாப். யாருடைய அன்பு இல்லாமற் போனாலும், யார் ஒதுக்கினாலும் என்னை தேவன் கைவிடக் கூடாது, அந்த உயிருள்ள தேவன் என்னை நேசிக்க வேண்டும் என்கின்ற அவருடைய தயை வேண்டும் என்கின்ற சிந்தையோடு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்து வேவுக்காரர்களாய் அனுப்பப்பட்ட வேவுக்காரர்களை தைரியமாய் அவளுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுகிறாள். மட்டுமல்ல, அவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாதபடி இந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கத்தக்கதாக வழிகாட்டினவளாய் எரிகோ பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக அவள் அதற்கான ஆயத்தத்தை செய்து கொடுத்தவளாய் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா! என்னை கேட்கின்ற அருமையான தேவஜனமே, இந்த ராகாபும் வேத புஸ்தகத்தில் வம்ச வரலாற்றில், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் வருகின்றாள். இதைத்தான் 5ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது சல்மோன் போவாசை ராகாபிண்டத்தில் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ராகாப் என்கிறவள் இன்றைக்கு கர்த்தரால் உயர்த்தப்பட்டவளாய் காணப்படுகிறாள். உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டவள். ஆனால் அவளுடைய உள்ளம் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் தள்ளப்பட்ட ராகாபை அந்த தேசத்திலே உயர்த்தினது மட்டுமல்ல, அவள் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா! என்னை கேட்கின்ற அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே நீங்கள் தள்ளப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் மகத்துவத்தினை அறிந்து கொண்ட நீங்கள், அவரின் அன்பினை அறிந்து கொண்ட நீங்கள், அவருடைய அன்பு வேண்டும் என்று சொல்லி இந்த ராகாபை போல அவருக்கு பயந்தவர்களாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். புறக்கணிக்கப்பட்ட நிலையிலிருந்து உங்களை உயர்த்துகின்றவராய், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகின்றவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா! நாம் வேதத்தில் பார்த்தோம், இந்த ஸ்திரீகளை குறித்து, தாவீதை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம்.
தாமாரை குறித்து பார்த்தோம், லேயாளை குறித்து பார்த்தோம், இன்னும் ராகேப் என்னும் வேசியை குறித்து பார்த்தோம். இவர்கள் அத்தனை பேரும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மை ஒருபோது புறக்கணிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ரூத்தை குறித்து பார்க்கின்ற போது இந்த ரூத்தும் வேத புஸ்தகத்திலே இயேசுவின் வம்ச வரலாற்றிலே அவள் இடம் பெறுகிறாள். மோவாப்பிய பெண் தான். தன்னுடைய தேசத்திலே அவளுக்கு ஆதரவு இல்லை. அங்கிருந்து எருசலேமுக்கு கடந்து வருகிறாள். கணவன் மரித்து போகின்றான். அந்த தேசத்திலும் யாரும் ஆதரவில்லை. இங்கே எருசலேமுக்கு யாரும் இல்லாதவளாய் கடந்து வருகிறாள் தன்னுடைய மாமியாரோடு. அந்த ரூத்தையும் கர்த்தர் கண்ணோக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அவள் அடைக்கலமாய் வந்தபடியினால் அற்பமாய் எண்ணப்பட்ட, தள்ளப்பட்ட ரூத், ஒதுக்கப்பட்ட ரூத் மேல்மையானவளாய் மாற்றப்படுகிறாள். அவளை போவாஸ் விவாகம் பண்ணுகிறான். அவளிடத்திலிருந்து தான், அந்த வம்ச வரலாற்றில் தான் இயேசு கிறிஸ்து ஜனனம் எடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்கின்ற அன்பு தேவ ஜனமே, இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது, இந்த நாட்களிலே யார் நீங்கள் உங்களை தள்ளப்பட்டவர்களாய் பார்த்தாலும், உங்களை ஒதுக்கினவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், நிந்திக்கப்பட்டவர்களாய், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று எண்ணுகின்ற போது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் கடந்து சென்ற பாதையிலே கர்த்தர் கடந்து சென்றார். அவரை ஒதுக்கினார்கள். எவ்வளவோ தேவகுமாரன் என்று எடுத்து சொல்லிய போதிலும், பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிய போதிலும் மனிதர்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் அவர்கள் நம்பத்தக்கதாக தேவ செயல் நிறைவேறினது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவ கிரியை, தேவ செயல் நிறைவேறுகின்ற போது தள்ளப்பட்டிருக்கிற நாம் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றப்படுவோம். இயேசுவை அவ்வளவாய் ஆண்டவர் உயர்த்தினார். தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை உயர்த்தினார். லேயாளை ஆண்டவர் உயர்த்தினார். யாக்கோபால் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறாள். யூதாவால் புறக்கணிக்கப்பட்ட தாமார் கர்த்தரால் உயர்த்தப்படுகிறாள், உயர்த்தப்படுகிறார். ராகாப் என்னும் வேசி அந்த தேசத்து ஜனங்களால், அந்த பட்டணத்து ஜனங்களால் ஒதுக்கப்படுகிறாள், அற்பமாய் எண்ணப்படுகிறாள். இவளை கொண்டு பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் வேறாயிருந்தது. கர்த்தருடைய தீர்மானம் அதிசயமானதாய் இருந்தது. ரூத்தை குறித்து பார்க்கின்ற போது இவளுக்கு நீ என்ன வாழ்க்கை என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் மேன்மையானதாய் இருந்தது. என்னை கேட்கின்ற அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் என்றால், அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கிற அனுபவம் இருக்கும் என்றால் சோர்ந்து போக வேண்டாம். 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இல்லாதவர்கள் என்று நாம் எண்ண வேண்டாம், பலவீனர்கள் என்று எண்ண வேண்டாம், பைத்தியமானவர்கள், ஞானமில்லாதவர்கள் என்று நாம் எண்ண வேண்டாம். பலவீனர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மனம் சோர்ந்து போகாதபடி அந்த பக்தனாகிய தாவீது சொன்னது போல, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட கல்லே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற வேண்டுமானால், அவருடைய சித்தத்திற்கென்று நம்மை
ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்ற போது இந்த நாளிலே ஒதுக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமும் ஆச்சரியமாய் மாறுவதாக. அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மேன்மையானதாய் மாறுவதாக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கின்ற போது, அவருடைய தீர்மானங்கள், அவருடைய தெரிந்தெடுப்பு நம்மிலே இருக்கின்ற போது, அவருடைய அழைப்பு நம்மில் இருக்கின்ற போது, கர்த்தருடைய நோக்கம் நம்மிலே நிறைவேறும். அற்பமாய் எண்ணுகிற நம்மை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற இயேசு போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கின்ற போது இந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். அப்போது நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தலாம். இது எப்படி ஆயிற்று என்று ஜனங்கள் ஆச்சரியப்படும் விதத்திலே அது கர்த்தராலே ஆயிற்று என்று உங்களுடைய நாவுகள் அறிக்கை பண்ணத்தக்கதாக, நாம் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த நம்பிக்கையோடு அந்த ஆசீர்வாதமான செயல்கள் நம்மிலே நிறைவேறும்படியாய் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற நம்மை அர்ப்பணிப்போம். அவர் சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.